சீனா இந்தியர்களால் அதிகமா பயன்படுத்தப்படும் ஒரு நாட்டின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனா தாங்க. 63 வருஷத்துக்கு பிறகு சீனாவின் அதிபர் ஒருவர் இந்தியாவுக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே எல்லா மீடியாவும் பரபரப்பா மாறுது. உலக மீடியா எல்லாமே பரபரப்பா மாறப்போகுது. ஏன்னா 2 முக்கியமான நாடுகள் சந்திக்க போகின்றன. அதிபர்கள், தலைவர்கள் சந்திக்க போகிறார்கள். என்ன பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க, இதையே உலகம் கவனிச்சு கொண்டு இருக்கும் போதுதான் தமிழ்நாட்டில் வைத்து அந்த மீட்டிங் என்பது நடைபெறுகிறது மாமல்லபுரத்துல. உடனே சீனாவின் அதிபர் என்ன சொல்றாரு, மாமல்லபுரம் ஃபியூஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணம் சீனால இருக்கு. இந்த இரண்டு இடத்துலையுமே நம்ம என்ன செய்ய போறோம், சகோதரத்துவ ஒரு நடவடிக்கையை எடுக்க போகிறோம். ஒரு பல்கலைக்கழகத்தை தோற்றுவிக்க வேண்டும், இல்லாட்டி நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படிங்கறத கூடுதலா நம்ம படிக்கணும் அப்படிலாம் சொல்லி நல்ல விதமான சில முயற்சிகள் எல்லாமே எடுக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்து ஒரு 2-3 வாரம் கூட ஆகல. அதுக்கு முன்னாடி சீனா இப்போது இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது. குறிப்பா ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்ம என்ன செஞ்சோம், 370 அப்படிங்கிற அந்த சிறப்பு அங்கீகாரத்தை எல்லாமே நம்ம ரத்து பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீர், லடாக் என்று 2 யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்க போகிறோம். அக்டோபர் 31 முதல் அது அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. இந்த அக்டோபர் 31 அப்படின்னு சொல்லும்போது நேற்றோடு முடிவடைந்து விட்டது. உடனே இந்த சீனாவின் அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, இந்தியா தன்னிச்சையாக செயல்பட்டிருக்கிறது, கண்டிப்பா இந்தியா இதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் அவங்களுடைய பிரதேசம் மட்டுமே கிடையாது, சீனாவின் சில பிரதேசங்களும் அங்கே இருக்கிறது, அதை இந்தியா உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் உடனே அதுக்கு வேற ரிப்ளை கொடுக்குறாங்க, சீனாவின் உள்நாட்டு விவகாரத்தில் இந்தியா தலையிடுவது கிடையாது. அதே மாதிரி நீயும் அப்படியே இருந்துக்கோ, இங்க என்கிட்ட சண்டை இழுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல நிறைய பாகங்கள் ஓன்ட்ட நீ என்ன செஞ்சு வச்சிருக்க, சுரண்டி வச்சிருக்க, பாகிஸ்தான் இருந்தும் அதே மாதிரி நீயும் ஆக்கிரமித்து வச்சிருக்க, ஓன்ட்ட இருந்து நாங்க எடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது. சரி, இவ்வளவு மேட்டருக்கு பிறகு நவம்பர் 4ஆம் தேதி மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தில் இந்தியா கையெழுத்து இட வேண்டும். அந்த தீர்மானம் என்ன, அதுல மட்டும் நம்ம கையெழுத்து போட்டுட்டோம்னா இந்தியாவின் எதிர்காலம் எப்படியதாக இருக்கும், இதுதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நாளை, அதாவது சனி ஞாயிறு நவம்பர் 2 மற்றும் 3 இந்த தினங்களில் நத்தம் என்கிற ஒரு கிராமத்தில், மதுரை கிட்ட இருக்கிற நத்தம் என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்கூல் இருக்கு. ஒரு 200-230 பேர் படிக்கிற ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு நம்ம கொஞ்சம் வேலைகள் செய்ய போறோம், பெயிண்ட்லாம் அடிச்சு கொடுக்க போறோம். ஸோ சாட்டர்டே நாங்க ஃபுல்லா இருப்பேன். யாராவது வாலண்டியரா அங்க பெயிண்ட்லாம் அடிக்கிறதுக்கு இல்லாட்டி மரம் நட்டுறதுக்குலாம் ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வரலாம். அட்ரஸ் கீழே இருக்கு, அந்த லாட்டிடியூட் லாஞ்சிடியூட் கீழே இருக்கு. ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய இமெயில் அட்ரஸ் கீழே இருக்கு. டெலிகிராம், வாட்ஸ்அப்ல எனக்கு பிங் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு அட்ரஸ் எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு சொல்றேன். வரும் நபர்கள் கொஞ்சம் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எத்தனை பேர் வாரீங்க அதை பொறுத்து தான் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்மளால கணக்கு போட முடியும். அதுக்காகத்தான் கேட்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன, சீனா இந்தியாவை என்ன செய்ய நினைக்கிறது, அடிமைப்படுத்த நினைக்கிறதா, இல்லாட்டி ஒட்டு மொத்தமா இந்தியா மார்க்கெட்டே சீனாக்கு தான் தாரை வார்த்து கொடுக்கணும்னு நினைக்குதா? ஏன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு சில கட்டத்தில் நம்ம இருக்கோம். இன்னும் 5 வருடத்தில் சீனாவின் கடற்படை என்பது இந்தியாவை சுற்றி வளைத்து விடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம வேறொரு பதிவா பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்போது நவம்பர் 4ஆம் தேதி நம்ம என்ன செய்ய போறோம், RCEP அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போட போறோமா இல்லாட்டி அதை எதிர்க்க போகிறோமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. பட் நவம்பர் 4ஆம் தேதி தான் அந்த அக்ரிமெண்ட் என்பது அதுக்கு டிஸ்கஷன் ஓட போகுது. கிட்டத்தட்ட 2013 இருந்து இந்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்கு. எத்தனை நாடுகளுக்கு இடையே இருக்கும் இந்த ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 16 நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 16 நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு. அப்ப மீதி இருக்கும் 15 நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஏசியன் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏசியான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எந்தெந்த நாடுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புரூனை, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோஸ், மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம். அதன் பிறகு வேறொரு 5 நாடுகள், சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. இந்த 5 நாடுகள் பிளஸ் அந்த 10 நாடுகள், சவுத் ஏசியான்ல இருக்கிற அந்த 10 நாடுகள் பிளஸ் நம்ம இந்தியா, இப்படி 16 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்ல நம்ம சைன் போட போறோம். இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் RCEP அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க, RCEP. சோ இந்த RCEP என்ன சொல்லுது, 16 நாடுகள் சேர்ந்து ஒன்றாக இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திட போகிறார்களே, இதற்கு பின்னால் என்னென்ன பிரச்சனைகள் வரும்? நிறைய விவசாயிகள், நிறைய போராட்ட குழுக்கள் எல்லாமே இதை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் மீடியால அதிகமா இது வந்த மாதிரியே இல்லை. பல நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. RCEPல இந்தியா கையெழுத்து போடக்கூடாது.
ஏன் கையெழுத்து போடக்கூடாது? இதுதான் அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் 1992, 94 இந்த காலகட்டத்துக்கே நம்ம போகணும். 1992 தான் சீனா மற்றும் இந்தியா இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே வர்த்தக ஒப்பந்தம் என்பது ஏற்படுத்தப்படுகிறது. அதாவது பைலேட்ரல் ட்ரேடிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வர்த்தக ஒப்பந்தம் வழியாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி என்பது சாத்தியமாக இருந்தது. அடுத்ததா 1994 இரட்டை வரி விதிப்பு என்பதை ரத்து செய்தோம். இங்கிருந்து போற பொருளுக்கு நாமும் வரி விதிப்போம், அவர்களும் வரி விதிப்பார்கள். இது இரட்டை வரி விதிப்பாக இருந்தது. சோ அது வேண்டாம், ஒற்றை வரி விதிப்பு மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கு நம்ம வந்துட்டோம். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சோம்? ஏற்றுமதி இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சோம். இப்ப கடைசியா 2018, 19 இந்த ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியா சீனாவுக்கு கொஞ்சம் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. சீனா இந்தியாவுக்கு ரொம்ப பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. சோ இந்தியா குறைவான பொருட்களை கொடுத்துவிட்டு கூடுதலான பொருட்களை இறக்குமதி செய்கிறது. இதை ட்ரேட் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கும் வேறொரு நண்பனுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு. நான் 10 ரூபாய்க்கு சாதனம் அவனுக்கு கொடுத்தேன்னா அவன் 10 ரூபாய்க்கு திருப்பி எனக்கு கொஞ்சம் பொருட்கள் தருவான். சோ இரண்டு பேரும் நாங்க என்ன செஞ்சிட்டோம்? பிசினஸ் செஞ்சிட்டோம். ஆனா வேறொரு விஷயமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் 10 ரூபாயினுடைய பொருளை அந்த நண்பனுக்கு கொடுக்கும்போது அந்த நண்பன் எனக்கு 100 ரூபாய்க்கு பொருளை ஏற்றுமதி செய்கிறான். அப்படின்னா நான் மறுபடியும் அந்த நண்பனுக்கு எத்தனை ரூபாய் கொடுக்க வேண்டும்? 90 ரூபாய் கூடுதலாக கொடுக்க வேண்டும். இந்த 90 ரூபாய் பணமாக கொடுக்கும் போது என்னுடைய பொருட்களான அந்த லாபம் எனக்கு கிடைக்காது. ஏன்னா பணம் மட்டும்தான் நம்ம கொடுக்க போறோம். சோ அவன் அந்த பணமா வாங்கும்போது 90 ரூபாய் அவன் பணமா வாங்கும்போது அவனுக்கு பணமாவே கிடைக்குது. அவனுக்கு ரொம்ப பெரிய லாபமும் கூட. அவனுடைய பொருளும் விற்று தீர்ந்து விடுகிறது. சோ இந்த 90 ரூபாய்க்கு பொருளை நான் என் வீட்டுல கொண்டு வரதுனால என் வீட்டுல யாருமே உழைக்க மாட்டாங்க. இதே மாதிரிதான் நம்ம நாட்டுல தேவையில்லாத இல்லாட்டி எல்லா பொருட்களுமே இறக்குமதி செய்யப்பட்டு விட்டால் இங்கே தொழில் செய்பவர்கள் என்ன ஆவார்கள்? அவங்களால தொழில் செய்யவே முடியாது. பட்டாசு தொழில் நலிவடைந்த மாதிரி, பட்டு தொழில் நலிவடைந்த மாதிரி, இல்லாட்டி எல்லா தொழிலுமே அப்படிதான் நலிவடைந்து கொண்டிருக்கிறது. காரணம், நம்ம நிறைய பொருட்களை வேறு சில நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்கிறோம். சோ இந்த ஏற்றுமதியை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சமா கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஜின்பிங்கும் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பேசிக்கிட்டாங்க மாமல்லபுரத்துல. ஐயா சாமி, நான் உனக்கு கொஞ்சம் பொருள் தான் ஏற்றுமதி பண்றேன், நீ எனக்கு கூடுதல் பொருள் ஏற்றுமதி பண்ற, இந்த ட்ரேட் டெபிசிட்டை எப்படியாவது குறைக்க வேண்டும். குறைக்கவில்லை என்றால் இந்தியாவுக்கு அது ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்றத நரேந்திர மோடி அவர்கள் சொல்லி புரிய வச்சிருப்பாங்க, நம்ம நம்புறோம். சரி, எவ்வளவு ரூபாய் ட்ரேட் டெபிசிட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒரு 4 லட்சம் கோடின்னு வச்சுக்கோங்களேன். 4 லட்சம் கோடி கிட்ட வரும்னு தோணுது. சோ 4 லட்சம் கோடி அளவுக்கு கூடுதலா நம்ம என்ன செய்யறோம்? இறக்குமதி செய்யறோம். இப்படி 4 லட்சம் கோடி யாருக்கு லாபமா போகுது? சீனா என்கிற ஒரு நாட்டுக்கு லாபமாக போகிறது. இதை எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா இருக்கும்போதுதான் RCEP அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டை சீனா ரொம்ப பெரிய அளவுல இந்தியாவை கையெழுத்து இட வைத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது ஒற்றை காலில் நின்று கொண்டு இருக்கிறது. இந்த RCEP நான் சொன்னேன் பாருங்க, 16 நாடுகள் இருக்காங்க. இந்த 16 நாடுகள்ல சில நாடுகள் கூட நம்ம என்னவும் செஞ்சிருக்கோம்? ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது FTA என்பதும் செய்திருக்கிறோம். சோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டையும் மறிகடந்து அடுத்த ஒரு கட்டம் தான் இந்த RCEP அப்படிங்கிறது. இந்த RCEPல நம்ம கையெழுத்து போட்டுட்டோம்னா 16 நாடுகளுக்கு இடையே ஏற்றுமதி இறக்குமதி எந்தவித கட்டணங்கள் இல்லாமலோ இல்லாட்டி சின்ன அளவு வரி விதித்தோ நம்ம என்ன செய்ய போறோம்? அங்கேயும் இங்கேயும் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய போறோம். நல்லா தானே இருக்கு. இந்தியாவுக்கும் ஏற்றுமதி அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, இந்த 16 நாடுகள் நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த 16 நாடுகளுக்கு நம்ம இப்போ ஏற்றுமதி செய்யும் அளவு நம்ம மொத்த ஏற்றுமதியில் வெறும் 20% தான். மீதம் இருக்கும் 80% வேறு பல நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்கிறோம். சரி, இந்த 16 நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆகும் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் மொத்த இறக்குமதி சதவீதத்தில் 35% யார் பிடித்துக் கொள்கிறார்கள்? இந்த 15 நாடுகளும் பிடித்துக் கொள்கிறார்கள். சோ 35% இறக்குமதி செய்யும் போது நம்ம எவ்வளவுதான் ஏற்றுமதி செய்யறோம்? 20% தான் ஏற்றுமதி செய்கிறோம். அங்கே ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது 15% மாறிவிட்டது. இந்த RCEPல நம்ம கையெழுத்து போட்டுட்டோம்னா இந்த இறக்குமதி அப்படிங்கிறது தேவையில்லாத குப்பை, பிளாஸ்டிக் இது எல்லாமே எவன் இறக்குமதி பண்ணுவான்? இந்த 15 நாடுகளிலிருந்து இந்தியாவில் இறக்குமதி ஆகும். நமக்கு லோ பிரைஸ்ல என்ன கிடைச்சாலும் நம்ம வாங்குவோம். அது மொபைல் போனாவும் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா சீப்பா கூட இருக்கட்டும். எது ரொம்ப கம்மி விலையில இருக்கோ இந்தியர்கள் அதை தான் ரொம்ப பெரிய அளவுல விரும்பி வாங்குவார்கள். சோ இந்த கம்மி விலையில இருக்கிற அவங்க நாட்டுல குப்பையா கிடக்கிற சில பொருட்கள் எல்லாமே இறக்குமதி செய்வார்கள். இப்படி இறக்குமதி செய்வதற்கு அவங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டாம்? வரி கொடுக்க வேண்டாம். நம்ம RCEPல கையெழுத்து போட்டுருவோம். சோ இதனால நிறைய இறக்குமதிகள் வரும்போது இந்தியாவின் மொத்த இறக்குமதியில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட இறக்குமதி இந்த RCEP நாடுகள் வழியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விவசாய பொருளும் இதுல இறக்குமதி ஆகும். நல்லா யோசிச்சுக்கோங்க. விவசாயிகள் ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்படுவார்கள்.
ஸோ நம்முடைய ஏற்றுமதி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனையே இருக்கு. இந்த ஏற்றுமதி அப்படின்னு சொல்லும்போது சீனாவும் இந்த RCEPல வந்துடுறாங்க. சீனாவும் RCEPல வரும்போது சீனாவுக்கும் ஏற்றுமதி அப்படிங்கிறது பல நாடுகளுக்கும் ஃப்ரீயா போயிடும், இல்லாட்டி கொஞ்சமா டாரிஃப் கொடுத்தா வரி விதித்தால் போதும். அப்படிங்கிறப்போ சீனா மீதம் இருக்கும் அந்த 15 நாடுகளுக்கும் ஏற்றுமதியை அதிகரிக்கும். அப்படி ஏற்றுமதியை அதிகரிக்கும் போது இந்தியாவின் ஏற்றுமதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளவு மாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது, நம்மகிட்ட நல்ல கட்டமைப்பு கிடையாது, நம்ம நாட்டின் உள்கட்டமைப்பே ரொம்ப பெரிய அளவுல தள்ளாட்டமா இருக்கு. ஸோ இதுல நம்ம ஏற்றுமதி இறக்குமதியை கண்காணிப்பதற்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் போட்டு ஆல்ரெடி இருக்கு. ஆனா இந்த RCEP வழியாக ஏற்றுமதி இறக்குமதி நடக்கிறதெல்லாம் கண்காணிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்தியா திடீர்னு RCEPல மட்டும் கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும் என்பதை பல வல்லுநர்களும் ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகவும் ரொம்ப பெரிய அச்சுறுத்தலாகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இப்போவே புரிஞ்சிருக்கும், 16 நாடுகள் மொத்தம், அதுல 15 நாடுகள் பிளஸ் இந்தியா. இந்த 15 நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும் பொருட்கள் வெறும் 20%, இறக்குமதி ஆகும் பொருட்கள் 35%. ஆனா நம்ம என்ன செய்யறோம், இப்ப அந்த ஃப்ரீ ட்ரேட ஓகே பண்றோம், ஜீரோ டாரிஃப் இல்லாட்டி நீங்க கொஞ்சமா வரி விதித்தால் போதும் அப்படின்னு சொல்ல போறோம். எல்லாருமே இங்க வந்து டம்ப் பண்ண போறாங்க, நம்ம வாங்கி நம்முடைய பணத்தை அவர்களுக்கு கொடுக்க போகிறோம். ட்ரேடு டெபிசிட் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். சரி, இது இப்படித்தான் நடக்குமா, வேற விதமா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இந்த ஏசியான் அப்படின்னு சொன்னேன் பாருங்க, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஏசியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம் பாருங்க, இந்த நாடுகளுக்கு இடையேயும் சீனா என்கிற ஒரு நாட்டுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தை ACFTA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ACFTA அப்படிங்கிற ஒப்பந்தம் வழியாக ஏசியான் அப்படிங்கிற ஒரு 10 நாடுகள் இருக்கு, சீனா இன்னொரு நாடு. இந்த 10 நாடுகளுக்கும் சீனா ஏற்றுமதியை அதிகரித்தது. ஏன்னா ஃப்ரீ டாரிஃப் ரொம்ப கம்மி, அந்த வரி விதிப்பு ரொம்ப கம்மி. ஏற்றுமதி ஆன உடனே முதல்ல இந்த 10 நாடுகளும் சேர்ந்து சீனாவுக்கு இறக்குமதி செய்த பொருட்கள் அந்த வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனா இவங்களுக்கு கூடுதலா பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு 35 பில்லியன் வச்சுக்கோங்க. சீனா இவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு இந்த 10 நாடுகளும் சேர்ந்து யாருக்கு இப்ப கூடுதலா பணம் கொடுக்குறாங்க, சீனாவுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சீனா அந்த அளவுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க, வரி குறைவு. சோ இவங்க கிட்ட நிறைய பொருள் இருக்கு, ஏற்றுமதி செய். இதே ஒரு நிலைமை தான் RCEPல நம்ம கையெழுத்து போட்டா நமக்கும் நடைபெறும். சோ இந்த RCEPல இந்தியா சொல்றாங்க மொத்தம் 25 பக்கம் வச்சுக்கோங்களேன், அதுல 21 பக்கத்தில் இருக்கும் கேள்விகளை இந்தியா தொடுத்துள்ளது. எங்களுக்கு இதுல சில மாற்றங்கள் வேணும், அதுல சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சில மாற்றங்களை கேட்டிருக்கிறது. அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுமா? சப்போஸ் அந்த மாற்றங்கள் இந்தியா இல்ல பல நாடுகள், அந்த 15 நாடுகளும் சம்மதம் தெரிவித்து விட்டால் இந்தியா கையெழுத்திடுமா என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த RCEPல அடுத்ததா என்ன விஷயங்கள் தெரியணும், ஏன்னா அடுத்த பதிவு அதுதான். நாளைக்கு நான் மதுரைக்கு போறதுனால இன்னைக்கு நைட்டே அந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கீழே கருத்துக்களாக தெரிவிக்கலாம். இதை பற்றிய இந்த ஒரு டாபிக்கை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. RCEP வழியாக இந்தியாவுக்கு நன்மையா தீமையா என்பதை கொஞ்சம் யோசிச்சு கீழே கருத்துக்களை தெரிவியுங்கள். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.